பாம் யூனிட் தனியாக இருப்பாங்க. லைட்டே கிடையாது, இது எல்லாமே வெடிச்சு இப்படி வரும்போது அந்த எமர்ஜென்சி லேம்ப் ரெட் லைட் இப்படி ஆன் ஆகும். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுவிட்ச் போட்டதோட சரி, அது எப்படி வெடிக்கும் தெரியாது. எங்க வெடிக்கும்னு அவருக்கு தெரியுமா? தலைவர் அது தெரியும், அது சொல்லாம பண்ணா செதறி நம்ம மேலே அடிச்சாலே அடிக்கும். கனாக்கான காலங்கள் நான் பண்ண வேண்டியது, ஷூட்டிங் ஆரம்பிக்கிற டைம்ல வந்து டைரக்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ரெசார்ட்னு வரும்போது இதாச்சும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, எனக்கு அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைக்கும். விஜயே டைரக்டர், விஜயே எழுத்தாளர்ன்றப்போ அந்த வாய்ப்பு சத்தியமாக எனக்கு கிடைக்காது. நமக்கு சீரியல் தான் அப்படின்னு சொல்லி வீணு மன உளைச்சலாய் தேவையில்லை இந்த இது வேணாம். அதில் எஸ்பெஷலி ரீசெண்ட் எபிசோடில் நான் பார்த்துது அந்த ஃப்ளக்சுவேட் ஆகுது, அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த கிச்சன் மொத்தமாக அந்த ஃப்ளக்சுவேட் ஆகுது. எனக்கு அந்த மேக்கிங் சொல்ல முடியும். இப்போ மற்றதெல்லாம் வந்து அந்த ஒரு க்யூட்டான முக்கியமாக நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் அவன் நரேஷ் கேமராமேன். ஓகே. ஸோ அவன் வந்து இப்போ ஒரு சீன் நமக்கு வருது, அதை படிக்கணுன்றப்போ அவனும் சீன் பேப்பர் படிப்போம், ஒரு கேமராமேனும் சீன் பேப்பர் படிப்போம். படிக்கும் போது வந்து நரேஷ் இது வந்து இப்படி இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இது பண்ணும்போது அந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகணும், ஷார்ட் டிவிஷன் எப்படி, ஆமாம் இப்படி இப்படி ஆகணும் அப்படின்றப்போ அவன் வந்து சார் நீங்கள் சொல்கிறது ஓகே சார், இந்த ஷார்ட் இப்படிலாம் வச்சுருங்க சார், இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டு சின்ன ஒரு இதான நல்லாயிருக்கும் அதான் சொல்லி அவன் ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். ஓகே. நம்ம இது வாயால் நம்ம ஒரு விஷயம் சொல்லிடலாம், எழுத்தாளர் எழுத்தில் எழுதுவார், ஆனால் அதை கிரியேட் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மேக்கிங்னு, அதுக்கு ஒரு பெரிய வேலை அவன் இது பண்ணது வந்து நரேஷ் கேமராமேன் தான். அவன் வந்து நிறைய சின்ன பையன், நீங்கள் சொல்கிற யூடியூப் பேக்ரவுண்ட் தான். ஓகே. பயங்கர நாலேஜபிள் பர்சன். அவருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, நம்ம வந்து ஒரு 10 படம் பண்ணிட்டோம் 4 படம் பண்ணிட்டோன்ற ஒரு கேமராமேன்லாம் கிடையாது. சினிமாவே பண்ணாத, இது வரைக்கும் சினிமா பண்ணல, வாண்டட் டு டூ சினிமா. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் வந்து இதை பண்ணாப்புல, அந்த பையன் வந்து பண்ணாப்புல. உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஓகே. இல்லை நான் சொல்கிறத விட நீங்களே சொல்கிறீங்களா? அதுதான் எனக்கு அந்த மேக்கிங் வைஸாக தான் நான் கேட்டோம். ஏன்னா அது கேமரா இப்போ இன்கேஸ் வந்து அது ஐ திங்க் அது ஆப்வியஸாக உண்மையாக அது பண்ண வச்சாதான் அது ஒன்று வரணும். அது தலைவாசல் விஜய் சாரும் ஒன்று பண்ணியிருந்தார், கிரி சாரும் அதை ப்ராப்பராக அதை பிடிச்சிட்டு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, அது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஒரு ரீல்ஸுக்கு ஒரு ஷார்ட் சும்மா வேணா அது ஏதோ ஒன்று எடுத்துட்டு ஓகே கன்வின்ஸ், ஆனால் அது காட்டும் போது அது ப்ராப்பராக கேப்சர் பண்ணணும். அது சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எப்படின்னு? இந்த ஃப்ளக்சுவேட் இது உள்ள இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வெளியே வந்து அது ஒரு சின்ன பாம் மாதிரி ஒரு விஷயம், அந்த பிளக் பாயிண்ட்ஸை செட் பண்ணுற ஒரு விஷயம் தான். அது மாதிரி செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த லைட்ல இருந்து அந்த ஸ்பார்க், அங்கே ஒரு சின்ன குட்டி பாம் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அது பாம் யூனிட் தனியாக இருப்பாங்க. எங்கெங்க வெடிக்கும்னு அவருக்கு தெரியுமா? தலைவர் அது தெரியும், அதெல்லாம் வந்து அது சொல்லாமல் பண்ணா சர்ப்ரைஸா அப்படிலாம் பண்ண முடியாது. ஆனால் என்ன தெரியுமா, அது எப்படி வெடிக்கும்னு தெரியாது. ஒன்று பெருசா வெடிக்கலாம், செதறி நம்ம மேலே அடிச்சாலே அடிக்கும். அதெல்லாம் எப்படி வெடிக்கும்னா அவங்களாம் தெரியாது. அவன் சுவிட்ச் போட்டதோட சரி, அது எப்படி வெடிக்கும் நம்மளே பார்க்கணும். ஸோ அதனால் அது எப்படி செதறணும்னா அது வந்து இங்கே இருக்கும்லாம் தெரியும். ஓகே. ஸோ அதை வந்து ப்ராப்பராக எனக்கு அதில் ஒரு பெரிய இதுனா, இது எல்லாமே வெடிச்சு இப்படி வரும்போது அந்த எமர்ஜென்சி லேம்ப்பு அதுதான் ரெட் லைட் இப்படி ஆன் ஆகி அது எஃபெக்ட்லாம் போட்டு அந்த ரெட் லைட்டு ஆன் ஆனன்றது நரேஷ் கேமராமாவும் ஆத்திஷும் அவங்க ஒரு அசோசியேட், இவங்க 2 பேர் டிசைட் பண்ணி ஒன்று சொன்னாங்க. ஓகே, ஒரு மாதிரி ரெட் லைட்டு எரிட்டும் சார். அதே மாதிரி என்ன நானுமே இந்த சீரியல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கொஞ்சம் அப்போ வந்து ஒரு சின்ன எமர்ஜென்சி லேம்பில் வந்து அவர் ஃபேஸ் தெரியும். நீங்கள் அடுத்த சீன்லாம் பார்த்துருக்கீங்க, டார்ச் லைட்டில் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எமர்ஜென்சி லேம்ப் வச்சுருக்கோங்களே, லைட்டே கிடையாது. ஓகே. அந்த எமர்ஜென்சி லேம்ப் தான் லைட்டு. அந்த ஷோஸில் தான் அவர் ஃபேஸு, நெடுமரனுடைய ஃபேஸு, ஜான் எப்போ சரியாகும் அப்படின்லாம் கேட்பாரு. அது ஒரு ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைட் இல்லாத வைக்கல அவங்க. ஓகே. வைக்காம அந்த எமர்ஜென்சி லேம்ப்ல வந்து ஒரு டிஓபி வந்து எக்ஸ்போஷர் கொடுத்து பண்றது பெரிய விஷயம். அது என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். ஒருவேளை சினிமாலாம் கூட பண்ணிருப்பாங்க. நான் பர்டிகுலர் எவ்வளவு சீன் வேணா கேட்டிருக்கலாம். எனக்கு அது ஏன்னா பர்டிகுலர் அதை கேட்குறேன்னா, இப்போ சீரீஸ்னு இப்போ ரெசார்ட் எடுத்துக்கும் போது நம்ம பார்த்துருக்கோம் நைட் எஃபெக்ட் சீன்ஸு, மார்னிங் சீன்ஸு, அந்த பத்மாகா கடை அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம். பட்
இது ரொம்ப லைவா இருந்தது. நம்ப வைக்கிற மாதிரி அவர் பர்ஃபார்மன்ஸும் சரி, அதான் எப்படி அதை கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக்கா அதை நான் மென்ஷன் பண்ணி கேட்டேன். அது பயங்கரமா இருக்கு ஒர்க்கு. அது நீங்க சொல்ற விஷயத்துக்கு நரேஷ் அந்த கேமராமேன் அவர் தான் வந்து காரணம். உங்ககிட்ட இருக்க பெரிய பிளஸ். ஆனா இது வந்து எப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு டவுட். மாசத்துல 30 நாள் அப்படின்னா 15 நாள் இங்கே 15 நாள் அங்கேயும் பிரிச்சுட்டு வேலை பார்க்குறது, இல்லை 15 நாள் வேலை பார்த்துட்டு மீதி 10 நாள் என்ஜாய் பண்றது, ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு இருக்கு. நீங்க பேரலா 2 பண்றீங்க. நீங்க எப்போ நான் மீட் பண்ணாலும் சரி, இல்லை நான் மீட் பண்ற டைம்ல ஏதோ ஒரு இன்டர்வியூ மாதிரி பேசினாலும் சரி, 2 இது பேரலா பண்றீங்க. ஒரு இப்போ சீரியல் ஒன்று பண்ணீங்க, வெப் சீரிஸ் ஒன்று பண்றீங்க. இது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு? அது வழக்கம் போல நம்ம 2 சீரியல் பண்ணுவோம்ல, ஓகே, அந்த ஃபீல் தான் இதுவும். ஒரு 15 நாள் இது ஒர்க் பண்ணுறோம். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நாள் மட்டும் அதிகமாக, 4 நாள் அதிகமாகும். ஓகே, அந்த 4 நாள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அந்த சீரியலை வந்து நான் இது பண்ணி நான் அப்படியே அதுக்கு ஓடிட வேண்டியதான். நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டு இதெல்லாம் இருக்கனால தான் வந்து நம்ம கண்டினியூஸாக அதை ஒர்க் பண்ண முடியுது. இல்லைன்னா பண்ண முடியும், கஷ்டம் தான். ஓகே, இப்போ சீரியல் சொல்கிறீங்க, இது கம்ப்ளீட் வெப் சீரிஸ் ஃபார்மேட், ஒரு சினிமேட்டிக், பயங்கர ஆல்மோஸ்ட் சினிமேட்டிக் அந்த ஃபார்மேட்டு. எப்படி இந்த டிரான்சிஷன் ஆச்சு? சீரியலுமே நாம வந்து கொஞ்சம் சினிமா மாதிரி தானே கிடையாது. இது கம்ப்ளீட் ஒன்று இருக்குல்ல, இப்போ அது வந்து டெய்லி எபிசோட்ஸ், இது வீக்லி 4 அப்படிங்கவும் ஒரு டைம் பேட்டர்ன் இருக்கு. இதுக்குள்ள வந்தது இப்போ ரிசார்ட்ல கணக்கான காலங்கள் நான் பண்ண வேண்டியது, நான் டைரக்ஷன் பண்ண வேண்டியது. ஒரு வாட்டி வந்து சேனல் ஹெட்டு பாலா சார்னு ஒருத்தர் இருக்காரு. பாலா சார்ட்ட வந்து நான் வந்து பர்சனலாக கேட்டேன், சார் இந்த பக்கமும் அழுகாட்சி சீரியல், அந்த பக்கமும் அழுகாட்சி சீரியல், கொஞ்சம் ஏதாவது ஒரு லவ்வாக ஏதாவது வேற ஒன்று பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து கரெக்டாக அவர் வந்து அவர் தான் சொன்னார், டேய் பேசாமல் நம்ம கணக்கான காலங்கள் பண்ணலாமாடனே பயங்கரம் எக்ஸைட் ஆகிட்டேன். அப்படியா சார், சீரியஸாவா? ஓகே சார் பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே கணக்கான காலங்கள் ஆரம்பிக்கலாம் சொல்லி, இது யாரை ஒர்க் பண்ண வைக்கலாம், எந்த ரைட்டரை பிடிக்கலாம் அப்படின்றப்போ சிவகாந்தும் கலை ஆன் பவன் டைரக்டர் இருக்காங்க, அவரையுமே தான் ரியோ மூலியமாக அப்ரோச் பண்ணேன். ஓகே, ஸோ ரியோ யாராவது எனக்கு எழுத்தாளர் சொல்கிறா அப்படின்னு. ஆமாம், ஓகே. ஸோ அவன் வந்து விக்கி அவரையும் கலையரசனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல. அப்புறம் மீட்டிங்லாம் போனேன். நான் பர்சனலாக இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கே தெரியாது, குளோபல் வில்லேஜஸ்க்கே தெரியாது. அது தெரியாமல் நான் வந்து இந்த ப்ராஜெக்டை ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்லாம் போயிட்டு கதையெல்லாம் ரெடி பண்ணுங்கள், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃப்ரீ டைமில் வந்து அவங்களோட கதை கேட்குறது, என்ன பண்ணுறது, நாசலர் சார் கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து வெங்கடேசன்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி வந்து கணக்கான கலங்கள்னு பண்ணோம், டே பெரிய லாஸ் ஆகும்டா இதுக்கு அதை பண்ணிட்டு அப்படின்னாங்க. இல்லை அது பண்ணலாம் இல்லை அப்படின்னு அவரும் சொன்னார். புரியுது, அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது லாஸ் ஆகிட போதா வேணாண்டா அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வேணாம், நமக்கு செட் ஆகாது அப்படின்னாரு. அப்போ வந்து ஓடிடி அந்த மாதிரி ஐடியாலாம் கிடையாது. அதுக்கப்புறம் மெதுவாக வந்து கணக்காலங்களுக்கு உண்டான மீட்டிங் பாலா சாருக்கு தெரியாமல் வெங்கடேசன் எப்படியாவது பிடிச்சி இல்லை உட்கார ஒரு மீட்டிங் உட்கார வச்சு கலையரசனை வந்து வச்சு உட்கார வச்சு மீட்டிங் அட்டன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காஸ்டிங் அப்ரூவல் பண்ணிட்டாங்க. காஸ்டிங்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். திடீர்னு பாலா சார் வந்து, டே இது நம்ம டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா ஓடிடியில் போடலாம், ஹாட் ஸ்டாரில் போடலாம் அப்படின்னே. ஹாட் ஸ்டார்லையா? ஹாட் ஸ்டாரில் போடலாம், இது என்ன அப்படின்னா, டே இது ஒரு 100 எபிசோடாக மட்டும் பண்ணலாம், ஹாட் ஸ்டாரில் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலையிட்ட சொல்லி 100 எபிசோடு ஓடிடியில் ஏதோ வருதான். ஓகே, அதுக்கு திரும்ப ஒர்க் பண்ணி அப்புறம் நடுவில் கோவிட் ஆகிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுன்னு. அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிங்க ப்ரெஷர் பண்ணி, நான் ப்ரெஷர் பண்ணுறேன். ஓகே, ஆரம்பிங்க, இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி காஸ்டிங்லாம் உட்காந்து வேலை செஞ்சு ப்ரெசன்ட் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிக்கிற டைமில் வந்து சேனலில் வந்து சொல்லிட்டாங்க, நீ டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. இல்லை இவ்வளோ வருஷம் அந்த அந்த ரெசார்ட் ஆச்சு 1.5 வருஷம், அது பல வருஷம். ஸோ கோவிடோட சேர்த்தா எத்தனை வருஷம் வருது? இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை என்னடா நம்ம டைரக்ட் பண்ணலன்னே எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்போல்லாம் பார்க்கும்போது ஹாட் ஸ்டார் ப்ராஜெக்ட்டு, இந்த மாதிரி கேமராஸு, லைட்ஸு இதெல்லாம் வரும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே, கிட்டத்தட்ட குழந்தை பண்ணுற மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே, நம்ம ஏன் நம்ம வேணான்ட்டாங்க அப்படின்றப்போ. ஏன்னா வந்து அந்த டைம் வந்து பாரதிகரமா ராஜராணி 2 ப்ராஜெக்ட்டுமே நான் அது தேவையில்லாமல் அது டிஸ்டர்ப் ஆகும். அவங்க சொன்னது கரெக்டு தான், சேனல் சொன்னது அது ஒரு பிஸ்னஸாக அவங்க டிசிஷன் எடுத்தது கரெக்ட். நான் அதை நான் வந்து நான் அப்போவுமே அப்செட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கோம், நம்ம வந்து இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அவங்க சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி நானே எடுத்துக்கிட்டு நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேற ஒரு டைரக்டர்லாம் வச்சு அந்த ப்ராஜெக்ட் ஆனாச்சு. அதில் ஒரு சின்ன பெருமை என்னன்னா, நம்ம தான் அது டோட்டலாக ஒர்க் பண்ணி காஸ்டிங்லாம் பண்ணி ஷூட்டிங் வரைக்கும் அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் அப்படின்ற இடத்துக்கு வந்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு டைரக்டர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றப்போ எனக்கு வந்து கொஞ்சம் பெருமையாக தான் இருந்தது. கம்மிங் டு நெக்ஸ்ட் சீசன் ஒரு சீசனும் அப்படியே போச்சு. அப்போவுமே எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல. சரி, அதுக்கப்புறம் ரெசார்ட்
ரெசார்ட்னு வரும்போது இதாச்சும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் ரொம்ப யோசித்தேன். எனக்கு அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைக்கலையா? கிடைக்கல. ஓகே. அப்போ வந்து ரெசார்ட் இல்லை, அது சேனல்லாம் எதுவுமே சொல்ல. அது வந்து டோட்டலாக விஜய் ஒரு டைரக்டர் ஆக்சுவலாக. சரி. கனாக்கணங்கள் விஜய் டைரக்ட் பண்ணாப்ல. ஸோ அப்போ ஆப்வியஸாக ஓடிடி வெர்ஷனா? ஆமாம், ஒரு கனாக்கணங்கள் சீசன் 2 ஐ திங்க், சீசன் 2 சீசன் 3 ஒரு வேர்ஷன் வந்து விஜய் தான் டைரக்ட் பண்ணாப்ல. ஸோ அப்போ வந்து விஜயே டைரக்டர், விஜயே எழுத்தாளர்ன்றப்போ அந்த வாய்ப்பு சத்தியமாக எனக்கு கிடைக்காது அப்படின்னு நானே என் மைண்டை புரியுது செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெசார்ட்டு நம்ம டீம் பண்ணுறாங்க. அப்போ பெருசாக மாதிரி பெருசாக நான் வந்து ரெசார்ட்டில் இன்வால்வ் ஆகலை. உள்ளே ரொம்ப பெருசாலாம் வந்து காஸ்டிங் அது, ஏன்னா விஜயே நிறைய அவங்க டீம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களே நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க, கதை கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு 1.5 வருஷமாக வேலை பார்க்குறாங்க அந்த கதைக்காக. அப்படின்றப்போ நிறைய எஃபர்ட் அந்த டீம் போட்டுக்கிறப்போ அவங்க நம்ம பாட்டுக்கு சீரியல் பண்ணிட்டுருக்கோம். இப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து வெங்கடேஷன் வந்து கேட்டார், இது மாதிரி டேய் பேசாமல் ரெசார்ட்டை நீ பண்ணிடுறியா அப்படின்னாங்க. அப்படியா, நிஜமா நான் பண்ணிட்டுமா அப்படின்னா, ஆமாம் நீயே பண்ணு, ரெசார்ட் நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம என்னென்னு பேசுவோம் விஜயோட. ஏன் அப்படின்றப்போ விஜய் வந்து ஆக்ட் பண்ண போகிறாரு, ஹீரோ ஆக்ட் பண்ண போகிறாரு. அதனால் வந்து எழுத்தும் பண்ணிவிட்டு ஆக்டும் பண்ணிவிட்டு டைரக்டும் பண்ணால் அது ப்ரெஷர் தான் அவருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ டைரக்ட் பண்ணிடு அப்படின்னாங்க. உடனே அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரேன். திடீர்னு ஃபோன் வருது, இல்லைடா நீ டைரக்ஷன் வேணா, வேற ஒரு டைரக்டர் அப்படின்னாங்க. அப்படியா, சரி ஓகே நான் அப்போ நான் டைரக்ட் பண்ணலையா சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி புலம் போல. எந்த புலம்புனாலும் என் மனைவிட்டு தான் பண்ணுவேன். என்ன பண்ண வேணான்றாங்க, அது பண்ண வேணான்றாங்க. எனக்கு வந்து எனக்குன்னா இப்போ நீங்கள் அவ்வளோ வருஷம் பிளான் பண்ண கனா ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்கல, அடுத்தது போயிட்டீங்க. இப்போ ரெசார்ட் ஒன்று சொல்கிறீங்க, கைக்கு வந்து மறுபடியும் அது போயிடுச்சு. இது மென்டலியே ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம். சரி அப்போ சரி ஓகே நம்ம பண்ணல அப்படின்னோடனே சரி நமக்கு சீரியல் தான் அப்படின்னு சொல்லி சீரியலாக நான் வந்து இல்லை அதெல்லாம் பண்ணல. இப்போவுமே நான் ஏன் சீரியலை கைவிடாமல் நான் இருக்கேன்னா, சீரியல் வந்து எனக்கு வேலை கற்றுக் கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து டெலிவிஷன் தான். இப்போ ஒரு அடையாளம் கொடுத்தது. அந்த பேர் சொன்னால் ஓகே குவாலிட்டியாக ரெவின் பெனட் அப்படின்னாலே சீரியல் டைரக்டர், அந்த ஒரு டெலிவிஷன் பேர் எனக்கு ரெகக்னைசேஷன், எனக்கு ஒரு விஷயத்தை எனக்கு அங்கீகாரம் அடையாளத்தை கொடுத்தது டெலிவிஷன். அதை நான் மறக்கவே கூடாது. அதனால் அதை நான் வந்து எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை இல்லை. இப்போ எப்படி நீங்கள் வந்து எப்போனா நீங்கள் அந்த பேடை திரும்ப எடுத்தீங்க அது மாதிரி வந்து சரி ஒரு வெப் சீரிஸ் வந்து ஒரு சின்ன ஒரு நம்மளும் ஒரு ஆசைனால அப்படி அப்புறம் இதுவுமே பண்ணக்கூடாதுன்னே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் எந்த வருஷம் நடந்துச்சு இது? எப்போ இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் நிற்கிது. ஐ திங்க் நவம்பரோ போன வருஷம் நவம்பரோ அக்டோபர் டைம் நினைக்கிறேன். சரி 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 ஓகே வேண்டாம் நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு மன உளைச்சலாகி நான் வந்து சரி ஓகே நமக்கு வந்து தேவையில்லை இந்த இது வேணாம், 15 நாள் சும்மா தானே இருக்கோம், நம்ம எங்கேயாவது நம்ம ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் கொடைக்கானல் போயிட்டோம். கொடைக்கானல் போய் அப்போ தான் நான் இறங்கினேன், கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது. அங்கே போய் இறங்குனேன், திடீர்னு ஃபோன், நீ கிளம்பி சென்னை வா நாளைக்கு மீட்டிங்கு அப்படின்னாங்க. ஏய் இது வேணான்றாங்க, என்ன வேணுன்றாங்க. ஒன்று நான் மனைவிட்டு சொல்லுமா நாளைக்கு நம்ம என்ன விளாட்றியா இப்போதான் வந்தோம் நம்ம அதுக்கு அது ஒரு வாழ்க்கை எனக்கு அது ஒன்று கிடைக்குது நம்ம போயிடலாம் அப்படின்ற அப்படி சொல்லி அப்புறம் போனேன். போய் அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் விஜய் வந்து எனக்கு கதை சொன்னாப்புல, இது மாதிரி இப்படி ஒரு கதை, இது ஒரு கதை. ஓகே என்னென்னா யாருக்குமே என்னென்னா ஒரு சின்ன விஜய்க்குமே சரி விஜயோட டீமுக்கும் சரி சேனலில் வந்து அப்போ வந்து பிரதீப் சார்ட்ட நான் சொல்கிறேன், இதுமாதிரி சார் இது மாதிரி நான் தான் சார் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்ற. நீ தான் டைரக்ட் பண்ணுறியா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. டேய் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். டேய் இது பாரு வெப் சீரிஸு, இது உனக்கு ஒரு கிடச்ச ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், சீரியல் மாதிரி எடுத்துறாங்க. சீரியல் இல்லை சார் நான் எடுக்க மாட்டேன், நான் ஆனால் ஒரு பைலட் எடுத்து காமிக்கிறேன் சார், நீங்கள் அந்த பைலட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுன்னா என்னை டேரக்டராக போடுங்க, அந்த பைலட் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம் சார் அப்படின்லாம் சொன்னேன். அப்புறம் பைலட்லாம் ஒரு நாள் ஷூட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆமாம் பைலட் எடுத்தேன். சரி எப்படி இருந்தாலும் பைலட்டு எந்த சீரியல்னாலுமே சரி எதாக இருந்தாலும் நம்ம பைலட்டுன்னு ஒன்று எடுத்து தான் ஆகும். சரி ஒரு பைலட் எடுத்து அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி காமிச்சேன். அப்போ தான் வந்து ஓகே இவன் ஏதோ பண்ணுறான் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு வந்து நம்ம வந்து டைரக்டர் அப்படின்ற மாதிரி அப்பாயிண்ட் ஆனேன். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.